மற்றும் அதிகம் பேசப்படும் செய்திகளின் சுருக்கம் ஒரு பகுப்பாய்வு பார்வையுடன் உங்களுக்காக. தங்கம் விலை வரலாற்று உச்சம். தங்கம் விலை பவுனுக்கு ரூபாய் 1,00,000 தாண்டி வரலாற்றில் இல்லாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஒரே நாளில் 2 முறை விலையேற்றம் கண்டுள்ளது. உலக அளவில் முதலீடுகள் அதிகரித்திருப்பது, பொருளாதார மற்றும் வர்த்தக போர்கள், டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி ஆகிய காரணங்களால் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான மற்றும் லாபகரமான முதலீடாக கருதுகிறார்கள். இது நுகர்வோரை பெரிதும் பாதிக்கக்கூடிய செயலாகும். தமிழக அரசியல் தேர்தல் பொறுப்பாளர் நியமனம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் வேறு 2 மத்திய அமைச்சர்களும் உடன் களமிறக்கப்பட்டுள்ளனர். தேசிய தலைவர்களை களமிறக்குவது தமிழகத்தில் தங்கள் அரசியல் இருப்பை மேலும் வலுப்படுத்த பாஜக தீவிரமாக முயற்சிப்பதை காட்டுகிறது. இது ஆளும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு, திமுக அதிமுகவிற்கு ஒரு சவாலாக இருக்கும். கிராம வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு MGNREGA பெயர் மாற்ற முயற்சி. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமான MGNREGA-வை GRAMG என்ற பெயரில் புதிய சட்டத்தின் கீழ் மாற்ற மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கிறது. இந்த நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல எதிர்க்கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மகாத்மா காந்தியின் பெயரை நீக்குவது காந்தியடிகள் மீதுள்ள வன்மத்தை காட்டுவதாக பரவலான விவாதம் எழுந்துள்ளது. இது அரசியல் ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு தேசிய அளவிலான பிரச்சனையாக மாறியுள்ளது. இன்றைக்கான வைரல் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். திருமண மேடையில் மாப்பிள்ளை ரூபாய் 20 லட்சம் பணம் மற்றும் கார் கேட்டு அடம் பிடித்ததால் மணப்பெண் திருமணத்தை நிறுத்திய செயல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வரதட்சணை கொடுமையின் வடிவங்கள் இன்னும் சமுதாயத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதை இது காட்டுகிறது. அதே சமயம் மணப்பெண்ணின் துணிச்சலான முடிவு இதுபோன்ற அநியாயங்களுக்கு எதிராக பெண்கள் தயங்காமல் முடிவெடுக்கும் மனப்பான்மை அதிகரித்து வருவதை சமூகத்திற்கு உணர்த்துகிறது.